அங்கே யாரோ அழுகுறாங்க. எங்க ப்ரோ? தெரியுதா? எங்க ப்ரோ? அங்கே தான் இருக்குது, கீழே தான் இருக்குது. மேலே வந்துடா நீனு சொல்கிறது இல்லை, மேலே வா ப்ரோ. கீழே பள்ளம், லைட் அடி ப்ரோ, லைட் அடி ப்ரோ. ஹாய் ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. அண்டு நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டான பிளேஸை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். இந்த இடத்த பற்றி நம்மளுக்கு இன்ஃபார்ம் பண்ணதே நம்மளுக்கு சப்ஸ்கிரைபரில் ஒருத்தர் தான். அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்காக வந்திருந்தார். கைஸ், ஆக்சுவலாக இன்ஸ்டாகிராமில் நம்ம ஸ்பூக்கி ஃபேமிலியிலேருந்து ஒருத்தர் ஒரு லொக்கேஷன் ஷேர் பண்ணியிருந்தார். அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோவும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தாரு. அந்த ஃபோட்டோவில் ஒரு இன்சிடெண்ட் கேப்சர் ஆகிருந்தது. ஸோ அதனால் நம்மளுக்கு ஷேர் பண்ணியிருந்தார். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு கால் பண்ணிடுறேன், அந்த தம்பிக்கு. ஹலோ, ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ, கௌதம் பேசுகிறேன் ப்ரோ. ஹலோ, யூடியூப் சேனல்லேருந்து. ஹலோ, கேட்குதா ப்ரோ? ஆமாம் ப்ரோ. இன்ஸ்டாவில் நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருந்தீங்களா ப்ரோ? அந்த ஃபோட்டோ பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் உங்கள்கிட்ட நம்பர் கேட்டிருந்தேன். சரி, அந்த லொக்கேஷன் பற்றி டீட்டெயில் கேட்கலான்னு. அந்த இடத்துக்கு நீங்கள் போனப்போ வந்து என்ன நடந்தது ப்ரோ? அதை அப்படியே சொல்ல முடியுமா? நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஃபோட்டோ எடுக்கலான்னு போனோம் ப்ரோ. அங்கே ஓகே, ஃபோட்டோ ஷூட்டுக்காக. அப்போ வந்து அங்கே ஃபோட்டோ எடுத்தோம், சுற்றிலாம் பார்த்துட்டு வந்துட்டு அவங்க எதுவுமே தெரியல. ஓகே, வந்துட்டு எடிட் பண்ணலான்ட்டு அந்த ஃபோட்டோ எடுக்க சொல்லுதான் பார்த்தோம். அதில் ஒரு உருவம் கேப்சர் ஆகிருந்தது. ஓகே. அந்த ஃபோட்டோ தான் இப்போ எனக்கு வந்து சென்ட் பண்ணியிருந்தீங்கல்ல? ஆமாம் ப்ரோ. ஓகே. அந்த இடத்த பற்றி ஏதாவது தெரியுமா ப்ரோ உங்களுக்கு? நல்லாவே தெரியும் ப்ரோ. அங்கே ஒரு கிணறு இருக்கும். ஓகே. அங்கதான் எல்லாரும் சூசைட் பண்ணிப்பாங்க நார்மலாவே. அது ஏன் எதுக்குன்னு யாருக்குமே தெரியல. அதே மாதிரி ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி வந்து ஒரு லேடிஸ் வந்து கொலை பண்ணி அந்த கிணத்துல போட்டுருக்காங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா, அங்க ஒரு வீடு இருந்ததுல, அந்த வீட்டுல வந்து நார்மலா சீட்டு கட்டில இருக்கிறவங்க வந்து அதுல ஏதோ ஒரு கேங் தான் வந்து கொலை பண்ணி போட்டுருக்காங்க. ஓகே ஓகே. அந்த கேங்குமே போலீஸும் பிடிச்சிருச்சு. ஆனா அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி அந்த நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்குது. ஓகே ஓகே. அன்னைக்கு நாங்க போட்டோ எடுக்க போக சொல்ல கூட அந்த உருவம் நாங்க ஃபர்ஸ்ட் பாக்கல. போட்டோல பாத்துனா எடுத்தே இருந்திருக்க மாட்டோம், அந்த இடத்துல இருந்திருக்க மாட்டோம். நான் பார்த்ததுக்கு அப்புறம் தான் சரி, நான் உங்க சேனல் ஃபாலோ பண்ணிருக்கேன், நான் நிறைய வீடியோ பாப்பேனா, அதனாலதான் ப்ரோ உங்ககிட்ட இதை நான் ஷேர் பண்ணேன். ஓகே ஓகே ப்ரோ. சரி ப்ரோ, ஓகே. எனக்கு அந்த இடத்தோட லொக்கேஷன் மட்டும் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிடுறீங்களா? சரி ஓகே ப்ரோ. சரி ஓகே ப்ரோ, நீங்கள் அனுப்பிடுங்க. நான் எனக்கு வந்து ஃப்ரீயாக டைம் எப்போ இருக்கோ அந்த டைமில் வந்து நான் வரேன். ஏன்னா இப்போ உடனே வந்து கிளம்பி வர முடியாது, ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருக்குது வேறு. அது இங்கேருந்து எப்படி பார்த்தாலும் 250 கிலோமீட்டர் வரும். அதனால் வந்து நான் கொஞ்சம் டைம் எடுத்தே வந்து நான் வரேன் ப்ரோ, ஓகேவா? நான் வரப்போ ஆனால் உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறேன் நான் கண்டிப்பாக. சரி ப்ரோ, நீங்கள் கூப்பிடுங்க ப்ரோ, நானும் வரேன் கூட உங்களுக்கு. சரி ஓகே ப்ரோ. முடிஞ்சால் வாங்க, அப்படின்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். சரிங்க. சரி ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. எனக்கு மறக்காமல் அந்த லொக்கேஷன் மட்டும் கொஞ்சம் அனுப்பி விட்ருங்க ப்ரோ. சரி ஓகே ப்ரோ. இன்ஸ்டாவில் அப்படியே ஃபோட்டோ ஷேர் பண்ணுவீங்கல்ல, அதையுமே வந்து எனக்கு கொஞ்சம் வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்டாகவே சென்ட் பண்ணிடுறீங்களா? சரி ஓகே ப்ரோ, அனுப்புகிறேன் ப்ரோ. சரி. இதே நம்பர் தான் ப்ரோ, சேம் நம்பர் தான். சரி ஓகே. சரி ஓகே ப்ரோ, பாய் ப்ரோ. பாய். ஓகே. என்ன கைஸ், கேட்டிங்களா? ஸோ இந்த இடத்துக்கு தான் நம்ம இப்போது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக கிளம்ப போகிறோம். ஆக்சுவலாக வந்து எனக்கு இப்போ கொஞ்சம் ஒர்க்லாம் இருக்கனால இதெல்லாம் முடிச்சிடுறேன். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக February 27. ஓகே, February 27, ஓகேவா? ஆக்சுவலாக இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்காக வந்து ஒரு ஸ்பெஷலான வீடியோ வந்து ரெடி ஆகிடுச்சு. அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரிலீஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 டேஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் போவேன்னு நினைக்கிறேன். இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த லொக்கேஷனுக்கு தான் போக போகிறோம். நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்ல, இப்போ அடுத்த நேராக நம்ம அந்த ஸ்பாட்டுக்கு போயிடலாமா?
என்ன கைஸ் பார்த்தீங்களா, ஆக்சுவலாக வந்து அவங்க வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க இந்த இடத்துக்கு. அந்த டைமில் வந்து ஆக்சிடெண்ட்லாம் ஏதோ ஒரு உருவம் வந்து கேப்சர் ஆகிருக்கான். ஆனால் அவரோட ஃப்ரெண்டு அதை வந்து பார்த்திங்கன்னா நோட்டே பண்ணல, அவர் கண்ணுக்கும் தெரியலையா. அவர் ஃபோட்டோ எடுத்தப்போ அவர் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வியூ பார்த்துட்டு தான் இருந்திருக்காரு. அந்த டைமில் அவருக்கு எதுவுமே தெரியவே இல்லையா. அந்த ஃபோட்டோவில் மட்டும்தான் அது வந்து கேப்சர் ஆகிருக்கு. அதை வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆனால் நோட் பண்ணவே இல்லை. ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு அவங்க என்ன பண்ணிருக்காங்க, பில்டிங்குள்ளே போயிட்டு ஃபுல்லாக வந்து சும்மா சுற்றி பார்த்துட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு பெருசாக எந்த ஆக்டிவிட்டியுமே இல்லை. இந்த ஃபோட்டோவை அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஃப்ரெண்டு மொபைல்லேருந்து அவருக்கு ஷேர் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் இதை வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்கு, இந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்குது. ஆனால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியல அந்த டைமில் போனப்போ. அண்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் தனியாக எக்ஸ்ப்ளோர் பண்ண வரல. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேமிலியிலேருந்து ஒரு மெம்பர் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு. ப்ரோ வாங்கல். ஹாய் ப்ரோ, வெல்கம் டு ஸ்பூக்கி ஃபேமிலி. ஹாய் காய்ஸ். ப்ரோ உங்களை பற்றி சொல்லுங்கள். என் பேர் சின்னு. நான் இனிமேல் கௌதம் ப்ரோ கூட தான் ட்ராவல் பண்ணலான்னு இருக்கிறேன். இங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். தைரியமாக பண்ணுறோம் ப்ரோ. அப்படியா? கண்டிப்பாக பண்ணுறோம். பண்ணால் எனக்கும் சந்தோஷம்தான். ஏன்னா இவ்வளோ நாள் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் கேட்டுனே இருந்தாங்க தனியாக போகிறீங்கன்னு. நீங்களுமே கேட்டு ப்ரோ இதுக்கப்புறம் நான் வரேன் ப்ரோ. அதுதான் இவருமே சொல்லியிருந்தா இருந்தார் கைஸ். நீங்கள் மட்டும் இல்லை, இவருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேமிலியில் ஒரு பர்சன் தான். இவருமே வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு நீங்கள் தனியாக போகிறீங்க, நான் இருக்கேன், நான் வரேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தார். அது அதெல்லாம் பயப்பட மாட்டோம் ப்ரோ, தைரியமாக பண்ணுறோம். ஓகே பண்ணலாம். நீங்கள் உங்களோட போல்ட்னஸ்க்கு ஐ அப்ரிஷியேட் யூ. ஓகேவா? கண்டிப்பாக பண்ணுறோம் ப்ரோ. இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வீடியோ முடிகிற வரைக்கும் கூடயே இருக்கணும். கண்டிப்பாக ப்ரோ. ஓகே கண்டிப்பாக. நீங்கள் இருக்கீங்களா அப்புறம் எனக்கு நான் ப்ரோ பயம். கண்டிப்பாக நம்ம வந்து இதை பயப்படாமல் சில்லாக கூலாக வந்து ரிலாக்ஸாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகேவா? ஓகே ப்ரோ. அப்புறம் இங்கே என்ன நடந்துட்டே சொல்லிங்களே ப்ரோ, அப்படி சொல்லாமல் கூப்பிட்டு வந்துட்டீங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு சர்ப்ரைஸாக இருக்கணுன்றதுக்காக தான். ஏன்னா வந்து இதை நான் வீடியோ எடிட்டிங்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் கூட அந்த தம்பி கூட பேசின கான்வர்சேஷன் ஆட் பண்ணேன். இவர் ரொம்ப நாளாக வந்து நம்மள்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தார். கண்டிப்பாக. சரி, கௌதம் ப்ரோ கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் மேலே ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். ஆமாம். அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்லியாகவே பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து என்னை கூப்பிட்டு போயா அப்படின்னு சொல்லி கேட்டார். சரி அதுக்கான ரைட் டைம் ஒரு நாள் வரும், அன்றைக்கி நான் உங்களை கூப்பிட்றேன் அப்படின்னு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா ஆக்சுவலாக வந்து ரைட் டைம் வந்து வரல. நீங்கள் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா என்னை கழுவி ஊற்றுறீங்களா. ஆக்சுவலாக வந்து நான் தப்பு சொல்ல, என் மேலே வந்து நீங்கள் காட்டுற அக்கறை பாசம். ஆமாம், தனியாக போகாதுன்றாங்க. அது புரியுது. இருந்தாலுமே வந்து என்னோடய சுச்சுவேஷன் அப்படி. அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்சனலாக மெசேஜ் பண்ணவங்களுக்கு கூப்பிட்டு போன்னு சொல்லியிருக்காங்க. உங்களை மாதிரியே சொல்லியிருக்காங்க. நான் உங்கள்கிட்ட நான் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னலாம் சொன்னனோ அது எல்லோரும் அவங்கள்ட்டையும் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா வந்து ஃபினான்ஷியலாக வந்து நிறைய சுச்சுவேஷன் டைட்டாக போயிட்டுருக்கு. அதனால் வந்து என்னால் வந்து சப்போர்ட் பண்ண முடியாது. நீங்கள் சப்போர்ட் பண்ண வந்தாலும் என்னால் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியாது. எனக்கு ஆர்வமாக இருக்குது ப்ரோ, நான் போய் பார்த்து ஆகணும் ப்ரோ. போகலாமா ப்ரோ? ஓகே கைஸ், இதுக்கு மேலே நான் வந்து பார்த்திங்கன்னா பேசி போர் அடிக்கணும்ல. நம்ம ப்ரோவே வந்து பார்த்திங்கன்னா உள்ளார போகலான்னு ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கார். கண்டிப்பாக கைஸ், உள்ளே போகிறோம், எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம், வேறு லெவல் பண்ணுறோம். எஸ், அடித்து துவம்சம் பண்ணுறோம், பங்கம் பண்ணுறோம் கைஸ். பின்னாடி அந்த பில்டிங் தெரியுதா உங்களுக்கு? தெரியும் நினைக்கிறேன். லைட்டாக தள்ளி போகலாம் ப்ரோ. இருங்க, தெரியுதா பார்க்குறேன். தெரியுது. ஓகே சரி, ஓகே கைஸ், நேராக வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த இடத்துல என்ன சம்பவம் நடந்திருக்கு அப்படின்றது கண்டிப்பாக உங்கள் எல்லோரும் என்கிட்ட சொல்லவே இல்லையா ப்ரோ என்ன நடந்ததுன்னு? கண்டிப்பாக சொல்கிறேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இவர் ரொம்ப ஆர்வத்தில் இருக்கனால கண்டிப்பாக உள்ளார போயே ஆகணும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஆர்வமாக இருக்கார். ஸோ நான் வந்து யார் மேலே நம்பிக்கை வச்சு வரல, கௌதம் ப்ரோ மேலே மட்டும் நம்பிக்கை வச்சு வந்திருக்கேன் காய்ஸ். என்ன நம்புறீங்களா? எனக்கு என்ன ப்ரோ பயம்? கவலைப்படாதீங்க, நம்ம பயப்பட போகிறது கிடையாது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பயத்தை ஃபேஸ் பண்ணி வெளியே வரோம். ஓகே ப்ரோ, சூப்பர். ஓகே கைஸ், நேராக உள்ளே போயிடலாம். அண்டு பில்டிங் தெரியுதா? சூப்பராக பங்கமாக இருக்குது. டார்ச் லைட் கொடுங்க ப்ரோ. இது வந்து மேலே லாங் ப்ரெஸ் அது சைடில். ஓகேவா? ஓகே, லூஸ் ஆகிடுச்சு. மேலே லூஸ் ஆகிடுச்சு. டைட் பண்ணுங்க. ஓகே, 46% தான் சார்ஜ் இருக்குது. கடன்னு முடிச்சிடலாம். ஓகே ப்ரோ. ஓகே கைஸ், தெரியுதா உங்களுக்கு கரெக்டாக அந்த பில்டிங்? என்னாச்சு ஆஃப் ஆகுது? பேட்டரி லோன் இல்லை, 45% இருக்கு. ஓகே எடுத்துங்க. ஏன் இப்படி ஆகுது?
45% ரெக்கார்ட் போடுங்க. ப்ரோ உள்ளே போகிறதுக்கு முன்னாடி கேமரா ஆஃப் ஆகுது தெரியலையே. சரி ஓகே வாங்க பார்த்துக்கலாம். ஹாய் இருங்க அவசரப்படாது. இருங்க இப்படி ஆகாது. ஏன் இப்படி ஆகுது ப்ரோ? இங்கே வேறு எதனா இருக்குங்களா? ஆரம் முடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. தூரத்தில் எங்கேயோ ஏதோ சவுண்டு கேட்குது ப்ரோ. ஏதோ பெல் சவுண்டு தானே இது? பெல் சவுண்டா இல்லை நமக்கு வேறு எதனா அடிக்கிறாங்களா ப்ரோ? தெரியலையே. நைஸ் பாருங்கள் மறுபடியும் வந்து ஆஃப் ஆகுது. சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து கோப்ரோ யூஸ் பண்ண வேணாம் ஓகேவா? கோப்ரோ ஆஃப் பண்ணிடுவோம். ஏன்னா வந்து ஆஃப் ஆயிடுச்சு. அது இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. கைஸ் ஒரே நிமிஷம் நான் வந்து கோப்ரோ எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து பேக்கில் வச்சுட்டு நான் மறுபடியும் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா கோப்ரோ எடுத்து பேக்கில் செட் பண்ணிட்டேன். இப்போ நாங்கள் நேராக உள்ளார போயிடுறோம். ப்ரோ ஒரு நிமிஷம் கைஸ், கேமரா ஆஃப் ஆகிறத நான் கௌதம் ப்ரோ வீடியோவில் தான் பார்த்துருக்கிறேன். இப்போ ரியலாக நானே ஃபேஸ் பண்ணுறேன். அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. வீடியோவில் போ பார்க்கலாம் ப்ரோ. நீங்கள் இருக்கிறீங்க எனக்கு அதுவே போதும். கைஸ் அது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சம்திங் வந்து பேட்ரி ஏதாவது வீக்காக இருக்கலாம். ஏன்னா ஆனால் வந்து பேட்ரி வீக்னு சொல்ல முடியல. ஏன்னா அந்த 45% தான் இருக்குது. பட் அது கேமரா ஆஃப் ஆகுது என்னன்னு தெரில. ஆனால் இது ஆஃப் ஆகல ப்ரோ. அது பேட்ரி வீக்காக ஆஃப் ஆகிற மாதிரி ப்ரோ தெரியுது. நான் அப்படி தான் சொல்லி உங்கள் மனசை தேற்ற முடியும். அப்போ என்ன பண்ணுறது? நான் அப்படி தான் சொல்லி உங்கள் மனசை தேற்றணும். நீங்கள் இப்பயே வந்து பயந்துட்டிங்கன்னா எப்படி? அதுக்காக தான். ஸோ வந்து நீங்கள் பயப்படாதீங்க. அது வந்து எதாவது டெக்னிக்கல் இஷ்யூவாக தான் இருக்கும் ஓகேவா? நேராக நம்ம உள்ளே போயிட்டு சம்பவத்தை ஆரம்பிக்கலாம். நான் உங்களை நம்பி உள்ளே வரேன். என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம் ப்ரோ. பார்த்துக்கலாம் வாங்க. ஒன்றுமே தெரியல. டார்ச்சை கொடுங்க. தெரியுதா அந்த பில்டிங்கு? ஃபஸ்ட்டு நல்லா பளிர்னு அடிச்சுது. கைஸ் பாருங்களேன், சுற்றி ஒன்றுமே இல்லை. ஆமாம் ஆக்சுவலாக இப்போ எங்கள் பைக்கை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரே ஒரு பைக் தான் இருக்குது. இவரோட பைக்கு. இங்கே பைக்கை மட்டும் விட்டு அதில் நைட் விஷனை செட் பண்ணி வச்சிட்டோம் மேலே. வீடு பார்க்க பங்கமாக இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா சுற்றி வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை. அதனால் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லை எங்களுக்கு. ப்ரோ உள்ள பாம்பு என்ன இருக்க போகுது ப்ரோ? தவுக்கில் இருக்கிற இடத்துல பாம்பு வரும் தான். ஏன்னா தவுக்கில் எதனா பாம்பு சாப்பிடும் அதிகமாக. கண்டிப்பாக ப்ரோ. பாருங்களா, எந்த இடத்துக்கு போனாலும் இதை மாதிரி கன்றாவியான ஒரு டயக்ராம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது இல்லை? கண்டிப்பாக ப்ரோ. உங்கள் வீடியோ எல்லா வீடியோவில் நான் பார்த்துருக்குறேன். நிறைய வீடியோவில் இது மாதிரி காட்டிருக்கீங்க. ஆமாம், ஏன்னா போகிற இடத்துல எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் பாருங்களா, க்ளீன் பண்ணி சீட் டிக்கெட் வந்து விளாட்றதுக்காகவே இந்த இடத்த யூஸ் பண்ணுறாங்க போல இருக்குல்ல. இன்னும் எரிஞ்சுலாம் இருக்குது இந்த இடம். இன்னும் ஏதோ வண்டி ஏதோ லைட் எரியுதா இல்லை அது இண்டிகே இதுவா? வாங்க ப்ரோ, இண்டியா சைடில் அந்த இதுக்கு ஒரு அதுவா ரிஃப்ளெக்டர்? நம்ம சேனல் நேம் ப்ரோ அது. இல்லை ஏதோ ரிஃப்ளெக்டர் அது. ஆமாம் ப்ரோ. ஓகே, நான் கூட என்ன திடீர்னு ஏதோ நெருப்பு கண்ணு மாதிரி இருக்குதுன்னு பார்த்துட்டேன். ஆனால் இந்த ஏதோ எரிஞ்சிருக்கு. அது என்ன நடந்திருக்கு தெரில. இந்த இடத்துல இறந்த அந்த பெண்ணோட ஆன்மா இருக்கீங்களா? ஹலோ ப்ரோ. லேடிஸா? ஆமாம். ஜென்ஸுனாலே ஒன்றுக்கு போகிற அளவுக்கு அடிப்பாங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துல சீட்டு கட்டு விளையாடிருக்காங்க. விளாட்னப்போ வந்து என்ன நடந்திருக்குதுன்னா, இந்த இடத்துல ஏதோ ஒரு பொண்ணு வந்து வந்திருக்கா. அந்த பொண்ணை வந்து வலுக்கட்டாயமாக இந்த இடத்துக்கு தூக்கிட்டு வந்து அந்த பொண்ணை வந்து ரேப் பண்ணி இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா ஒரு இடத்துல தூக்கி சூசைட் மாதிரி வந்து பார்த்தோன்னா போட்டாங்க. இதுதான் இந்த இடத்துல நடந்தது. ஒரு பொண்ணை ரேப் பண்ணி சூசைட் பண்ணிட்டாங்களா? சூசைட் பண்ண மாதிரி மாற்றி போட்டாங்க. அந்த பொண்ணை சாவடிச்சு போட்டாங்க ஓகேவா? ப்ரோ அதை ப்ரோ பொம்பளை போய் கோத்து வர மாதிரி கூண்டு வந்துட்டுக்கிற. பார்த்துக்கலாம், பொம்பளை பேய் தானே, ஆனால் அவளும் பெண் தானே ப்ரோ. யாரோ பேசுகிற மாதிரி கேட்கல. இப்போ யாரோ பேசுகிற மாதிரி கேட்டுது. ஆனால் இது ஜென்ஸ் வாய்ஸ் தான் அது.
ப்ரோ நான் உங்கள் பின்னாடி வரேன் ப்ரோ என் பயத்துக்கு. நீ நாடாண்ணா கைஸ் ஆனால் வந்து யாரோ ஒரே ஒரு வார்த்தை மட்டும் ஏதோ சம்திங் கேட்டுது, வாய்ஸ் கேட்டுது. ஆனால் பட் வந்து அது என்ன வார்த்தைன்னு வந்து பார்த்திங்கன்னா என்னால் கெஸ் பண்ண முடியல சுத்தமாக. ஆனால் ஏதோ ஒன்று பேசுனாங்க, ஒரு மேல் வாய்ஸ் தான் அது. கன்ஃபார்ம்லாம் என்னால் வந்து கெஸ் பண்ண முடியும். கன்ஃபார்ம் அது வந்து மேல் வாய்ஸ் தான் அது. இன்றைக்குமே பௌர்ணமியா? பனியில் வந்து பனியில் லைட்டாக கோல்டு ப்ரோ. ப்ரோ நான் ப்ரோ இவ்வளோ கொட்டுற மாதிரி இடம். அதான் இது ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணாமல் விட்டுருக்காங்க. இந்த வீட்டில் இருந்த கதவு ஜன்னல் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா உடச்சி கொண்டு போயிட்டு கடையில் போட்டு சாப்பிட்ருக்கானுங்க. அதுதான் இங்கே நடந்துருக்குது. இதை பார்த்தாலே தெரியுது. ப்ரோ யாருன்னா ஆளுங்க யாரும் நம்மளை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் இங்கே ஆளுங்க யாரும் வரமாட்டாங்கன்னு தான் அந்த தம்பி சொன்னான். பட் ஆனால் மீறி வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? ஓட்ட ஓட்டித்தா நீங்கள் ஓடுவீங்க, நான் நீ வண்டி டக்குன்னு டக்குன்னு பறந்துடலாம். நான் ஓடுவேன். வண்டி என்ன ஓரத்துல என்ன ஓடியா பிடிச்சிடுவானுங்க. அதெல்லாம் பிடிக்க மாட்டாங்க, பார்த்துக்கலாம். அதான் நம்ம 2 பேர் இருக்கோம்ல. என்ன ப்ரோ ஒரு மாதிரியா ஸ்மெல் வர மாதிரி இல்லை ப்ரோ. கன்றாவியான ஒரு ஸ்மெல் வருது. ப்ரோ ஸ்மெல் வருது ப்ரோ. வாங்க ப்ரோ வெளியே போயிடலாம் ப்ரோ. என்ன ஸ்மெல்லுன்னு தெரில. ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேவலமான வந்து நாட்டு அடிக்குது. ப்ரோ வாங்க ப்ரோ வெளியே போயிடலாம். வாங்க ப்ரோ வாமிட் வர மாதிரி வாங்க ப்ரோ. ஒருவேளை அந்த பொண்ணு இந்த ரூமில் தான் இப்போ கொண்டிருப்பாங்களோ, அந்த வாடை வருது பார்த்தா. ப்ரோ வெளியே வந்துருங்க ப்ரோ. ப்ரோ வெளியே வந்துருங்க ஃபஸ்ட்டு. நீ ஃபுல்லாக கண்ணாடி பாட்டிலோடு தான் பார்த்துவாங்க ப்ரோ. பார்த்து நீங்கள் பார்த்து சேஃபாக போங்க ப்ரோ. நான் சேஃபாக தான் இருக்கேன். என்னது இது ப்ரோ? இது சீட் ஆடுவாங்க ப்ரோ. அதுதான் சீட் ஆடுற இடம் தான் இது. ஆனால் இப்போவும் ஆடுறாங்க. ஆனால் இந்த இடத்துல கேஸ் க்ளீனாக இருக்குது. இதை வச்சு பார்த்தா கன்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிவிட்டு விளையாடிருக்காங்க தான். ஆனால் அந்த தம்பி வந்து இப்போ யூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னான். இல்லை ப்ரோ, ஆனால் யாரோ யூஸ் பண்ணுற மாதிரி தான் ப்ரோ ஃபீல் ஆகுது. அதுதான் யூஸ் பண்ணுறாங்க. மேபி வந்து நைட்டு வர்றது இல்லையா யாரும்? சரி வாங்கலாம். உங்களுக்கு சீட் கட்டு விளையாட தெரியுமா? எனக்கு விளையாட தெரியாது ப்ரோ. தெரியாதா? எனக்கு மட்டும் தெரியுமா என்ன? உங்களுக்கு விளையாட தெரிகிற மாதிரி எனக்கு கேள்வி கேட்குறீங்களா ப்ரோ? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் கம்ப்யூட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா சீட் கட்டு விளையாட்ருக்கேன். பட்டு ஆனால் கம்ப்யூட்டரில் சீட்டு கட்டு விளையாடிருக்கிறேன். பிசியில் இருக்கும்ல சீட்டு கட்டு, அதில் அந்த சாலிட்டர்ஸ் என்னமோ ஒரு அது பேர், அதுதான் விளையாடிருக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம விளையாடுறதில்லை. இந்த ப்ரொஃபஷ்னலாக கேம் வந்து பார்த்தீங்கன்னா விளையாடுறது எனக்கு தெரியாது. இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேக்கில் வச்சுக்கிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்டு எடுத்து சொல்கிறேன் ப்ரோ. நீங்களே வச்சுங்க ப்ரோ. ஆனால் ப்ரோ இல்லை சும்மா வச்சுக்கிங்க. என் பேக்கெட் முழுக்க இருக்குது, அதனால தான் உங்கள்கிட்ட கொடுத்தேன். ப்ரோ கல்யாணம் 5 மாதம் தான் ப்ரோ ஆகுது. எனக்கு கல்யாணம் 2 வருஷம் ஆயிடுச்சு. வாங்க. எனக்கு 5 மாதம் தான் ப்ரோ ஆகுது. எங்கள் பொண்ணாடி நீ தான் பதில் சொல்ல. எனக்கு நான் எதுவும் ஆகாது வாங்க. நீங்கள் இருக்கீங்க ப்ரோ, எனக்கு எதுவும் ஆகாது. ஆமாம் அதனால தான் சொல்கிறேன். என் பேக்கெட்லாம் முழுக்க இருக்குது பாருங்க. நான் கையிலே வச்சுக்கிறேன் ப்ரோ. ப்ரோ அழுகுற சொன்ன கேட்குது. ஆமாம் ப்ரோ. வேலை தானே ப்ரோ ப்ரோ தெளிவாக கேட்குது. வேலை தானே. இந்த சீட் விட்டு எடுத்து பிறகு தான் சவுண்டு கேட்குது இல்லை? அது விற்காதே. நானே எடுத்துக்கிறேன். நானே எடுத்துக்கிறேன். அது வேணும் கண்டிப்பாக. அவங்க மேலே போய் பார்த்துடலாம் வாங்க. ப்ரோ அது போட்டுருங்க ப்ரோ. நீங்கள் வாங்க. அது கீழே போட்டுருங்க ப்ரோ. ஏன் இது வேணும்யா? இது வேணும் கண்டிப்பாக. இது தேவைப்படும் ப்ரோ. அதை வச்சு என்ன ப்ரோ பண்ண போகிறேன்? சும்மா விளாடுவாங்க. நம்மளுக்கு டைம் பாஸ் ஆகல. அதான் சொல்கிறேன் ப்ரோ. இருங்க இருங்க இருங்க. யாரோ வந்து கத்துற மாதிரி தானே ப்ரோ. அது மேல் வாய்ஸ் தானே இதை நான் இப்போ கேட்டது. டிஃப்ரெண்ட்டாக கேட்குது ப்ரோ. மிருகுமா?
மாடு கத்துதா ஒரு வேலை? ப்ரோ இங்கே ஆனால் எதனா இங்கே அட்டாக் மாடுலாம் எதுவுமே இல்லையே. இங்கே எதனா அட்டாக் பண்ணாலும் நம்மளை காப்பாற்ற யாருமே வர மாட்டாங்க ப்ரோ. கன்ஃபார்மாக யாரும் வர மாட்டாங்க, தான் அது தெரியும் தான் கைஸ். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சவுண்டு வந்து இதில் ரெக்கார்டு ஆகிருக்குமான்னு தெரியல. ஏன்னா நாங்கள் பேசுகிறது மட்டும்தான் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இதில் அதிகமாக கேப்சர் ஆகும். ப்ரோ ஒரு நிமிஷம் அழுகுற மாதிரி சவுண்டு கேட்குது ப்ரோ. கேட்டுட்டு தான் இருக்குது. ஆனால் எக்ஸ்ட்ரா ஒரு சவுண்டு கேட்குது. அது என்ன சவுண்டு அது? எனக்கு அது புரியலையே ப்ரோ. ஃபஸ்ட் டைம் ஃபீல் பண்ணுறேன். பக்கத்துலேயே இருக்கிறீங்களா என் கூட? நான் கூட தான் இருக்கிற வாங்க, அதனால தான் கொஞ்சம் என் முன்னாடி போக கூட பார்த்து. முன்னாடி வேணாம் ப்ரோ, நீங்கள் சீட்டு கட்ட இப்படி வச்சுங்க, அப்புறம் தேலாம். இப்படி வச்சுங்க, அப்புறம் தேலாம் நம்ம. சரி ஓகே. உங்களுக்கு இங்கே இஷ்டங்க பார்த்தீங்க, வாங்க ப்ரோ. பொறுமையாக போங்க ப்ரோ, வேகமாக போகாதீங்க ப்ரோ. வாங்க. மேலே யார் இருக்கா? ஏக்கா மேலே யாராவது இருக்கீங்களா? யாரும் அழுகுறாங்க ப்ரோ. ப்ரோ வந்துடு ப்ரோ. நீங்கள் யார் அழுகுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ப்ரோ இந்த இடத்துல இறந்தீங்களே நீங்கள் தானே அது? என்ன ப்ரோ சாதாரண மனசோட பேசுகிற மாதிரி பேசுகிற? அப்போ அதுக்கிட்ட இருந்து எதாவது தெரிஞ்சுக்கணும்னா பேசி தானே ஆகணும். அதுக்கு பேய் ப்ரோ, ஒரு மரியாதை கொடுத்து பேசு ப்ரோ. சாதாரணமாக மனுஷன் கூட பேசுகிற மாதிரி பேசினீரே ப்ரோ. பேய்க்கு இன்னும் ஏன் தனி மரியாதை? வாங்க போகும் தானே ஏன் சொல்கிறேன் ப்ரோ. மனசாட்சியா கூட தாங்கிக்கலாம் ப்ரோ. பேய் வச்சா நம்மளால தாங்க முடியுமா? தாங்க முடியாது தான், பார்த்துக்கலாம். அடிக்காது, நம்பிக்கை இருக்குது எனக்கு. நீங்கள் இருக்கீங்க போங்க. ப்ரோ பொறுமையாக போங்க ப்ரோ. இந்த இடத்த நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்புறமா வந்து காட்டுறேன். ஃபுல்லாகவே இந்த இடத்த ஃபுல்லாக சுற்றி வெறும் சீட்டு கட்டு மட்டும்தான் குவிஞ்சு கிடக்குது. அவ்வளோ சீட்டு கட்டு எப்படி இங்கே வந்தது அப்படின்றது எனக்கு சுத்தமாக தெரியல. அவ்வளோ கூட்டமாக வந்து நான் ப்ரோ, சாரி ப்ரோ. ஹலோ அக்கா, அக்காவா தங்கச்சியான்னு தெரியல, பார்த்து வாங்க. என் கூட வந்து பேச முடியுமா? நீங்கள் அழுகுற வாய்ஸ் எனக்கு நல்லா தெளிவாக கேட்டுது. ஹலோ, யாருமே இல்லை, வாங்க. போ போ சொல்லையா? வாய மேலே வாயா? ப்ரோ சவுண்டெல்லாம் கேட்குது ப்ரோ. சவுண்டு கேட்குது தான், ஃபஸ்ட்டு அழுகுற சவுண்டு கேட்டுது தான். வாங்க பார்த்துக்கலாம், வாங்க. வாங்க ப்ரோ. மேலே தான் ப்ரோ சவுண்டு கேட்குது. அதுதான் வாங்க, அழுகுது ப்ரோ. சாதாரணமாக அழுகுதுன்னு வரீங்க. வாங்க, அதுகிட்ட கேட்கணும்ல ஏன் அழுகுறாங்கன்னு. வாங்க பார்ப்போம். ஆனால் யாருமே இல்லை, நான் சொல்கிறேன். வாங்க பார்த்து. ப்ரோ சவுண்டு கேட்குது தான். பதறாதீங்க. பின்னாடி ப்ரோ. அதுதான் பதறாதீங்க, சொல்லுங்க. இல்லை எனக்கு கேட்டுது ப்ரோ. எனக்கு கேட்டுது. ப்ளீஸ் பதறாதீங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் சடனாக ஷாக் ஆனீங்கன்னா ஹார்ட் அட்டாக் தான் வரும். ஓகேவா? நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் ப்ரோ அங்கே பாரு ப்ரோ. எங்கே? அந்த சந்தில் பாரு ப்ரோ. இங்கேயா? அந்த சந்தில் ஒன்றுமே தெரியலையே ப்ரோ. மரத்தில் தேடு ப்ரோ. மரம் தான் இருக்கு, செடி தானே இது ப்ரோ. கேட்டு பதறாதீங்க. நீங்கள் தான் இங்கே இருக்கீங்களா? இப்போ என் கூட வந்து பேச முடியுமா? இவ்வளோ விஷயம் உங்களால் பண்ண முடியுதுல்ல, ஏன் என் கூட வந்து பேச முடியல? உங்களால் அழுவ மட்டும் முடியுதா? அழுவுற சத்தம் மட்டும் எங்களால் கேட்க முடியுது. காத்துல மரம் தான் ஆடுது ப்ரோ. அங்க உண்மையா நின்னுது ப்ரோ. அங்க கருப்பா ஒரு எப்படி நிக்க முடியும் ப்ரோ? வேப்ப மரம் நின்னு ப்ரோ. பாரு ப்ரோ. வேப்ப மரம்னு கீழே தரையிலேயே இருக்குது. அது இங்கே இருக்கு தரை ப்ரோ. உண்மையாக பார்த்தேன் ப்ரோ. சத்தியமா அங்க பார்த்தேன். பேய் அப்ப பறந்தா வந்தது ப்ரோ. காமெடியா பண்ற நீ ஈரா ப்ரோ. நான் ப்ரோ வாயெல்லாம் வளர்த்து ப்ரோ. நீ வேற ப்ரோ. எதுவுமே இல்லை. நீங்களே வந்து பாருங்க, ஒரு வாட்டி எட்டி பாருங்க ப்ரோ. நான் வரல ப்ரோ. நிஜமா தான் சொல்றேன், எட்டி பாருங்க நீங்களே. உங்களுக்கு பயம் போகணும்ல, வாங்க. இங்கே தானே பார்த்தேன். நீங்கள் எங்கே ப்ரோ? இதோ இங்கே பார்த்தேன் ப்ரோ.
சத்தியமாக இங்கே பார்த்தேன் ப்ரோ, இந்த இடத்துல பார்த்தேன். கருப்போ ஒரு எப்படி தெரியுமா, இப்படி இப்படி இருக்கிற மாதிரி இருந்தது ப்ரோ. கீழே 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 கேட்குது ப்ரோ, படிக்கட்டு கேட்குது ப்ரோ. தெளிவாக கேட்குது. இவ்வளோ கைஸ் இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இங்கே மேலே சவுண்டு கேட்டுது. இப்போ கீழே யாரோ அழுகுற மாதிரி இருக்குது ப்ரோ. 2 பக்கமும் சந்தாகுது ப்ரோ, பயமாகுது ப்ரோ. உள்ளார பார்த்துட்டு போயிடலாம் ப்ரோ. இங்கே வா ப்ரோ, இங்கே வா, இதோ பாரு ப்ரோ. ப்ரோ இங்கே எட்டி பார்த்தது ப்ரோ, இப்போ இங்கே எட்டி பார்த்தது. ஆமாம் ப்ரோ. இங்கெல்லாம் எட்டி பார்த்துட்டு போக முடியாதுயா யாராலையும் ஆளாக இருந்தா. ப்ரோ வா ப்ரோ, கீழே போயிடலாம் ப்ரோ. ப்ரோ கீழே போயிடலாம் ப்ரோ. அது கூட பேசணும், அதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். இருங்க வெயிட் பண்ணுவோம். அதுதான் இப்போ தானே ப்ரெசன்ஸ் காட்ட ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இவ்வளோ நேரம் வந்து நம்மளுக்கு இவ்வளோ ப்ரெசன்ஸ் கிடைக்கவே இல்லை ப்ரோ. மரத்தில் இருக்குது ப்ரோ. அது இங்கே இப்போ வீட்டு உள்ள இருந்தால் கூட பரவாயில்ல ப்ரோ. மரத்தில் இருக்குது ப்ரோ. மரத்தில் தான் எனக்கு வீட்டில் தான் இல்லை அப்போ சந்தோஷமாக நினைக்கலாம் ப்ரோ. மரத்தில் இருக்குது ப்ரோ. வவ்வால் ப்ரோ, காது கச்சிரும் வவ்வால் தான் பாயா ப்ரோ. காது கச்சிரும் ப்ரோ. காது கடிக்குமா? எங்கள் அம்மாவை சொல்லிக்கிறாங்க ப்ரோ. அதுக்கு கண்ணே தெரியாது, அப்புறம் எப்படி காது கடிக்கும்? வாங்க ப்ரோ, காது கடிக்கும் சொல்லிக்கிறாங்க ப்ரோ. எங்கள் ஆயா கூட சொல்லிக்கிறாங்க ப்ரோ. சரி வாங்க, அது போயிடுச்சு வாங்க. சரி கூடயே வாங்க உள்ளார ஃபுல்லாக பார்த்துருவாங்க. ப்ரோ பதறாத ப்ரோ. ப்ரோ இங்கே வந்துருங்க பதறாதீங்க. இந்த பாருங்க, இவ்வளோ பதறினீங்கன்னா வந்து கண்டிப்பாக ஏதாவது ஹார்ட் அட்டாக் தான் வரும். ப்ளீஸ் சொல்கிறது கேளுங்க. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அதோட ஆக்டிவிட்டீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது ப்ரோ. இதோ பாரு ப்ரோ, பயத்தில் எப்படி இருக்குது பாரு ப்ரோ. பார்த்துக்கலாம் விடுங்க ப்ரோ. உள்ள நான் வரல ப்ரோ, நீங்கள் பார்த்துட்டு வாங்க ப்ரோ. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஜாலியாக நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். திடீர்னு வந்து ப்ரோ எக்ஸ்ட்ரீமாக மாறுது. இந்த சின்ன வீட்டில் நான் இந்த மாதிரிலாம் இருக்காது நினச்சே பார்க்கல ப்ரோ. இந்த மாதிரிலாம் இருக்குன்னு வாய் கூட வளர்த்து பார்த்துக்கலாம். இருங்க உள்ளார இங்கே மட்டும் பார்த்து ப்ரோ. வவ்வாலாம் பாருது ப்ரோ. நீங்கள் கூடயே வாங்க, என் கூடயே வாங்க என் கூட இங்கே லைட்லேயே ட்ராவல் பண்ணுவாங்க. இது என்னது இது ப்ரோ? அந்த அக்கா துணியா ப்ரோ? சாலா ப்ரோ? அந்த பொண்ணு யூஸ் பண்ண துணியா? அதோட தான் ப்ரோ. காலில் தான் ப்ரோ. காலில் தான் வேணா ப்ரோ. ப்ரோ இப்போ அந்த அவங்க துணி எட்டி ஒதுக்கிறீங்க, இப்போ அவங்கள எட்டி ஒதுக்கிற மாதிரி தானே அந்த ஆத்மா கோவம் தான் போலக்கு. அது கூட நீயே என்னை கோத்து விட்டுருவோம் போலக்கு. ப்ரோ இல்லை ப்ரோ, இப்போ நம்ம பக்கத்தில் தான் ஆத்மா இருக்குது. கண்டிப்பாக இங்கே தான் இருக்குது, நல்லா ஃபீல் பண்ண முடியுது. அதுதான் இவ்வளோ ஆக்டிவிட்டீஸ் வந்து பண்ணிகிட்டே தானே இருக்குது. எங்கேயுமே யாருமே தெரியாது, கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அது கண்டிப்பாக அதோட வேலை தான். காய்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை, ஆனால் எக்ஸ்ட்ரீமாக நடக்குது. இந்த சின்ன வீட்டில் இப்படி நடக்கும் நான் கண்டிப்பாக கடவுளோட கொஞ்சம் நினச்சி பார்க்குறேன். நான் ஜாலியாக வந்தோம், கௌதம் ப்ரோ ஜாலியாக வீடியோ பண்ணிட்டு போகலான்னு இருந்தேன். ஆனால் இந்தளவுக்கு நடக்க நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. கௌதம் ப்ரோ நமக்கு இங்கே இருந்து சேஃப் இல்லை ப்ரோ, போயிடலாமா? எப்பயுமே நம்ம போகிற இடம் நம்மளுக்கு சேஃப் கிடையாது தான். நம்ம வந்து பார்த்திங்கன்னா சேஃபாக தான் இருப்போம்னு நம்ம நம்பிக்கை வச்சு அது கூட கம்யூனிகேட் பண்ணணும். நம்ம வந்து அதை ஹெல்ப் பண்ணல, அதனால கண்டிப்பாக நம்ம ப்ரோ நீங்கள் துணியை காலில் எட்டி வச்சிட்டீங்க, அது கோவம் வருமா வராதா? கைஸ் இவன் தான் என்னை வந்து கோத்து விட்றான்னு நினைக்கிறேன். காய்ஸ் நான் இங்கே பாருங்களா, சத்தியமாக நான் கோத்து விடல, நீங்களும் சொல்லலாம். அவங்க துணி எட்டி வச்சா கோவம் வருமா வராதா உங்களுக்கு? இப்போ நம்மளுக்கே கோவம் வரும், அந்த பேய் கோவம் வருமா வராதா? அந்த துணி அவர் காலில் பாருங்கண்ணா, இப்படி வந்து தூக்கி பார்க்குறாரு. இவ்வளோ அழுக்காக இருக்குண்ணா, இது எப்படி என் கையில் டச் பண்ணுவேன்? இங்கே ஏதோ குச்சி கிச்சு இருந்தாலும் பரவாயில்ல, இது எல்லாமே கேவலமாக இருக்குது ப்ரோ. சரி நான் ஓகே, உங்களோட கிளாத்தாக இருந்தால் சாரி கேட்டுங்க ப்ரோ. அதுதான் உங்களோட கிளாத்தாக இருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க சரிங்களா? அவங்க துணியாக இருந்தால் அவரு போல் நான் சாரி கேட்டுக்கிறேன். உங்க கால் இருந்தால் காலத்தோடு சாரி கேட்டுக்கிறேன், மன்னிச்சிடுங்க. கால் இல்லைன்னு ப்ரோ. ஒரு சவுண்டியா, ஒரு சவுண்டு கேட்குறியா? இல்லை அமைதியா இருக்கியா தயவு செஞ்சு. இப்போ இதே பாட்டில் இந்த கிளாஸ் மேலே ஏறி நடந்தாங்க, இதே மாதிரியான சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வெளியே கேட்டுது. அதனால தான் ஒரு நிமிஷம் இருந்தேன்.
அதுக்குள்ளே நீ வந்து பார்த்தோன்னா அதே மாதிரி சவுண்டு இப்போ இங்கே வந்துருச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. என் கூட பேசணும் பார்த்தீங்களா பயத்தில் எப்படி வருது பார்த்தீங்களா? பார்க்கத்தான் அப்படிங்கிறேன். உள்ள ஹார்ட் பீட்டு வெடிக்கிற மாதிரி துடிக்குது. உண்மையாக சொல்கிறேன், வெடிக்கிற மாதிரி துடிக்குது. சொன்னாலே எனக்கு அங்கே அங்கே பாரு ப்ரோ, சத்தியமாக எனக்கு பார்த்தேன் ப்ரோ. ப்ரோ இங்கே வந்து எட்டி பார்த்தோம் ப்ரோ, இங்கே வந்து எட்டி பார்த்து வரைக்கும் ப்ரோ. நீங்கள் அந்த நைட் நியூஸில் கேப்சர் ஆகிருக்கும் ப்ரோ. நைட் நியூஸில் கண்டிப்பாக கேப்சர் ஆகிருக்கும். கண்டிப்பாக கேப்சர் ஆகிருக்கும். ஓகே, ஆயிருந்தா நல்லது தான். ஏன்னா இது வரைக்கும் வந்து நம்ம கேப்சரே பண்ணலை. இன்னும் வந்து அதை பார்க்கவே இல்லை நம்ம. நல்லது ப்ரோ, கிளம்பிடலாம் ப்ரோ. நல்லதா? ஆமாம் ப்ரோ. பார்க்க வந்துட்டு கிளம்பிடலான்னா எப்படி ப்ரோ? அது பார்க்கறதுக்கு தான் நம்ம இந்த அளவுக்கு அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இதோ இங்கே வந்து போகுது ப்ரோ. இதோ பக்கத்தில் இங்கே வந்து போகுது. சரிங்களா? ஓகே, பார்த்துக்கலாம். அப்போ லைட் ஆஃப் பண்ணிட்டு அது கூட கம்யூனிகேட் பண்ணி ப்ரோ. நான் உங்களை கட்டி பிடிச்சிருக்கேன். நான் விடவே மாட்டேன் உங்களை. பயத்தில் கட்டி பிடிச்சி நான் விடவே மாட்டேன் உங்களை ப்ரோ. சத்தியமாக சொல்ல நான் உங்களை விட மாட்டேன். நான் அதுதான். அப்போ எப்படி அதுக்குள்ளே கம்யூனிகேட் பண்ணுறது? நம்ம லைட் யூஸ் பண்ணுறோம்ல, ஒருவேளை அது பயந்தா? ப்ரோ பேய் பைபிள் செத்த பேய்க்கு இவ்வளோ பார்க்குறீங்களா? உயிரோட நம்மளும் பார்க்க மாட்டீங்களா? நமக்கு சேஃபாக தான் இருப்போம். அது வந்து பயத்தில் இருக்குது, அதனால் அது இப்படிலாம் பண்ணுது. நம்ம வந்து பார்த்தோன்னா அது எதாவது டிஸ்டர்ப் பண்ணிடுவோம். நம்ம ரிஸ்க் எடுக்கிறோம்னு நினைக்கிறோம் ப்ரோ. நம்ம ரிஸ்க் தான் எடுக்கிறோம். அது வந்து அதுக்கு புரிய வச்சுட்டோன்னா அதால் கேட்குதா? ப்ரோ ஏதோ ஒடிக்கிற மாதிரி இருக்குது ப்ரோ. அழுகுது ப்ரோ. எனக்கு பணியிலே செட் ஆகலை. இங்கே நம்ம வந்து பிடிக்கலன்னு நினைக்கிறேன் ப்ரோ. ப்ரோ இங்கே நான் வந்து சொல்லுவேன் ப்ரோ. அது வீடு எதனால் அபேண்டன் ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரில, ஓகேவா? ஆனால் அந்த பொண்ணை இங்கேருந்து சீட்டு விட்டு விளையாடிட்டு இருந்தவங்க நிறைய பேர் சேர்ந்து அந்த பொண்ணை ரேப் பண்ணி கொண்டுட்டாங்க. அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா கொன்னது மாதிரி இருக்கக்கூடாதுன்னு. இப்போ இந்த இடத்துல சவுண்ட் இருக்குதா? ஆமாம் ப்ரோ. இப்போ நீங்கள் எங்கள் பக்கத்தில் தான் இருக்கீங்கன்னு என்னால் ஃபீல் பண்ண முடியுது. நாங்கள் உங்களை கஷ்டப்படுத்துறதுக்காக வரல. உங்களுக்கு ஏதாவது உதவி தேவையா? ஏன்னா நீங்கள் இறந்ததுக்கு அப்புறமும் ரொம்ப நாளாக நீங்கள் இதே இடத்துல தான் இருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா? உங்களோட ஆத்மா சாந்தி அடையத்துக்கு ஏதாவது கேட்டிங்கன்னா நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ணி தருவோம். ப்ரோ நீங்கள் பண்ணுங்க ப்ரோ. பேய் கூட என்ன ப்ரோ கோத்து விட்றீங்க? கோத்து இல்லை, அதுக்கு ஹெல்ப் தானே பண்ண போகிறோம் ப்ரோ. ஆனால் ஏதோ பண்ணலாம் பண்ணிட்டீங்க. இப்போ கீழே தான் அழுகிற சவுண்டு கேட்குது. ஏன்னா வந்து இப்போ தெளிவாக கேட்டு படிக்கட்டில் யாரும் ஏறி வராங்க. படிக்கட்டில் ஏறி வராங்க. சவுண்டு நம்ம ஏறலாம் ப்ரோ. ஒரு நிமிஷம் அது சவுண்டு மட்டும் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன் ப்ரோ. ப்ரோ நம்ம ரெஸ்ட் ரூமில் பாத்ரூம் போதும் ப்ரோ. இங்கே போயிடலாம் ப்ரோ. அங்கே எதுக்கு போகிறோம்? கேட்குதா? டம்மு டம்முன்னு இல்லை ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ. இல்லை ஒரு விஷயம் இருங்க, அந்த சவுண்டை மட்டும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். கேப்சர் ஆகட்டும். நம்மள என்ன பண்ணுற போதியா? பண்ணாது சொல்கிறேன். இல்லை அதை தான் சொல்கிறேன். அது பண்ணாது. அது இப்போ தான் பயத்தை விட்டு வெளியே வருது. சத்தியமாக அது நம்மளை எதுவும் பண்ணாது, ஓகேவா? நான் உன் சத்தியத்தை நம்பி தான் வரேன். முன்னையும் உன் சத்தியத்தை நம்பி தான் நான் வரேன். எனக்கு எதுவும் அவங்க நீ தான் பார்த்து. சத்தியமாக எதுவும் ஆகாது. ஃபஸ்ட்டு நீங்கள் பயத்தை நிறுத்துங்க. எப்படி ஊற்றுது பாருங்கள், திறந்து. ப்ரோ என்ன பண்ணுறேன்? என்ன ப்ரோ பண்ணுறது சொல்லுங்களேன். சுற்றி எதுவுமே இல்லை. நம்ம 2 பேர் தான் இருக்கிறோம். காடு மாதிரி காய்ஸ். சுற்றி எந்த இதுவுமே இல்லை ப்ரோ. எல்லாமே காடு மாதிரி இருக்குது. அடிச்சு ப்ரோட கேட்டு நாதி இல்லை. நான் பயம் வருமா வராது நீங்கள் தான் சொல்லுங்கள் காய்ஸ். கமெண்ட்டில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வேணால் இந்த சுற்றி நாங்கள் பேக்ரவுண்ட் எல்லாமே காட்டுறோம். நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு நீங்களே பயப்படுவீங்க. கண்டிப்பாக பாருங்கள். நீங்கள் வீடியோவில் எவ்வளோ பயமாக இருக்கும், நேரில் பார்க்குற எங்களுக்கு எவ்வளோ பயமாக இருக்கும் நீங்களே சொல்லுங்கள். கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் காய்ஸ். கண்டிப்பாக எனக்கு வந்து உங்களோட பயம் புரியுது. ஆனால் இங்கே ஆளுங்க இல்லை. சப்போஸ் ஆளுங்க வந்தாலுமே பேசிக்கலாம், ஓகேவா? ப்ரோ ஆள் வந்து சமாளிச்சிடலாம் ப்ரோ. இப்போ பேய் வந்து நான் சொல்கிறேன் ப்ரோ. ஓ, பேய் வந்து அடித்து போட்டாலும் கேட்கறதுக்கு நாதி இல்லைன்றீங்களா? நம்ம எப்படி ப்ரோ இப்போ யாருன்னா ஃபோன் பண்ணிக்க டவர் கூட நமக்கு வரல ப்ரோ. நம்ம எப்படி ப்ரோ யாருக்கு ப்ரோ கம்யூனிகேஷன் பண்ணுறது சொல்லுங்கள். ஓகே ப்ரோ எனக்கே பயமாக இருக்குது ப்ரோ. கீழே போயிடலாம் ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ. ப்ரோ அக்கா வந்துட்டிங்களா? இப்போ நீங்கள் சிரித்த சவுண்ட் எனக்கு தெளிவாக கேட்டுது. சிரிச்சாங்க தானே? அப்போ எங்கள் மேலே கோவம் இல்லையா உங்களுக்கு? ஏன் ப்ரோ நம்மளை அட்டாக் பண்ணுறது கூட சிரிக்கலாம்ல? 2 ஏமாளி வந்து மாட்டிக்கிட்டாங்க கூட சிரிக்கலாம்ல? ஓ, நக்கல் சிரிப்பாக இருக்குமோ?
வாய்ப்பு இருக்கு. எங்களை பார்த்து நக்கலாக சிரிக்கிறீங்களோ நாங்கள் வந்து மாட்டிக்கிட்டோன்னு. ப்ரோ நாங்கள் சரி திரு கொஞ்சம் ஒரு ஆமாம் சிரிக்கிற நீங்கள் வாயை திறந்து பேசலாம்ல, எதுக்கு வாயை திறந்து பேச மாட்டீங்க? எங்களை என்ன பண்ண போறீங்கன்னா அது ஏதாவது சொல்லுங்களாம், தெரிஞ்சுக்கிறோம். சிரிச்சா நீங்கள் வந்து கோவத்தில் சிரிக்கிறீங்களா இல்லை சந்தோஷத்தில் சிரிக்கிறீங்களா? இப்போ நம்மளை கொலை பண்ண போகிறோன்னா கொலை பண்ணுவீங்களா? அப்புறம் என்ன பண்ண போகிறேன்? அது எப்படி அது விட்டுற முடியாதுல்ல, அதால் பண்ண முடியாது ப்ரோ. இவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக சவுண்டு கொடுக்குது, அழுவுது ப்ரோ. மேலே அதுவும் மேலே தான், கீழே இல்லை மேலே. எனக்கெல்லாம் கீழே கேட்டுது சவுண்டு. மேலே குதிக்கிற மாதிரி கேட்டது ப்ரோ. இந்த இடத்துல கேட்டது மேலே மேலே. வாங்க ஸ்டெப்ஸ் இருக்கா பாருங்க, பார்க்கலாமா? இப்போ நீ வந்து இந்த காலை எடுத்து வச்ச, அதுக்கு முன்னாடியே கீழே காலை எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடியே இன்னொரு காலை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தேய்ச்ச சவுண்டு கேட்டுது எனக்கு. இங்கே உன் பக்கத்தில் தான் கேட்டு. இல்லை 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 சொல்கிறேன், அது வந்து ப்ரெசன்ஸ் இங்கே தான் இருக்குது, அது நம்ம பக்கத்தில் தான் இருக்குது. நம்ம வந்து பயப்படுத்த. கீழே இருக்கீங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு கீழே சவுண்டு கேட்டுது, இவருக்கு மேலே சவுண்டு கேட்டுது. சத்தியமாக மேலே ப்ரோ. இப்போ கீழே ஃபஸ்ட்டு மேலே. ஆனால் ஒரே டைமில் 2 பேரும் வந்து பார்த்தோன்னா அது டைவர்ட் பண்ணுது. எனக்கு கீழே சவுண்டு கேட்ட மாதிரி டைவர்ட் பண்ணி மேலே கேட்டது. இல்லை இது என்னால் புரிஞ்சிக்க முடியுது, இது கண்டிப்பாக நடக்கும். இது அட்டன் டைமில் வந்து பார்த்தோன்னா 2 பேரோட மைண்டை வந்து பார்த்தோன்னா அது டைவர்ட் பண்ணுது. இதுதான் வந்து இப்போ நடக்குது இங்கே கைஸ். கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா அது எங்களோட மைண்டை வந்து டைவர்ட் பண்ணுது. மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறோமா? ஆமாம், இப்போ அதான் நடந்தது. இப்போ மேலே தானே உங்களுக்கு சவுண்டு கேட்டுது, அப்போ எனக்கும் மேலே தானே கேட்கணும். அப்போ எனக்கு ஏன் கீழே சவுண்டு கேட்டுது இந்த சைடில்? ஒருவேளை மேலே கீழே 2 இடத்துல சவுண்டு கேட்டிருந்தா அப்போ 2 பேர் இருக்குமோ ப்ரோ? நான் ப்ரோ நீ பயம்பத்தினே இருக்கிற ப்ரோ. ஓ ப்ரோ 2 பேர். அப்போ வேறு ஏதோ எக்ஸ்ட்ரா ஆன்மா இருக்கு. ஐயோ நீங்களா? சரி ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எக்ஸ்ட்ரீமான சவுண்டு கேட்டுக்கிட்டே தான் இருக்குது. எங்களுக்கு என்ன பண்ணுறது தெரியல ப்ரோ. ஒயர் ஆடுது ப்ரோ சொன்னா. அது காற்றுல ஆடுது ப்ரோ. காற்று அடியில் பாருங்களேன், எங்கே காற்று அடிக்குது உங்களுக்கு? காற்றுல தான் ஆடுது, காற்றுல தான் ஆடுதுன்ற நம்ம மனசை நம்ம தான் சேர்த்திக்கணும். நம்ம ப்ரோ ப்ரோ சத்தியமாக காற்றுல ஆடல ப்ரோ. மேலே சவுண்டு கேட்டேன் ப்ரோ, சத்தியமாக கேட்டேன் ப்ரோ. மேலே சவுண்டு கேட்டது தான், இப்போ கேட்டது தான் எனக்கு ப்ரோ. அங்கே ஆடுது பாரு ப்ரோ, அங்கே பாரு ப்ரோ, அங்கே பாரு ப்ரோ. ப்ரோ அங்கே பாரு ப்ரோ. யாரோ அழுகுற சவுண்டு கேட்குது ப்ரோ 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 அங்கே பாரு ப்ரோ. ப்ரோ ப்ரோ அங்கே பாரு ப்ரோ, அங்கே பாரு ப்ரோ. ப்ரோ நான் ப்ரோ ஃப்ரெண்டோட பேசுகிற மாதிரி ப்ரோ. ஓட ஓட ப்ரோ. ப்ரோ 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 என்னை விட்டு ஓட ப்ரோ. எல்லாம் ஓட முடியாது ப்ரோ, கீழே பள்ளம் இருக்குது, பார்த்து ப்ரோ. என்ன ஓட முடியாது ப்ரோ. ப்ரோ 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 ஓடா ப்ரோ. எனக்கு மூச்சு வாங்குது ப்ரோ. ப்ரோ ப்ரோ ஓடா ப்ரோ, சீக்கிரம் ஓட முடியல ப்ரோ. இந்த இடத்துல தான் ஒரு உருவம் போச்சு. மேலே இவர் மனசாட்சியில மூட்டு ஓடிறாரு கைஸ். என்னால் ஓட முடியல, இவர் மனசாட்சியில மூட்டு ஓடிறாரு. இங்கே தானே அந்த உருவத்தை பார்த்தேன். வா ப்ரோ ப்ரோ பொறுமையா போறோம். சரி பொறுமையா ப்ரோ பொறுமையா போகிறோம். வா, இங்கே தான் அந்த உருவத்தை பார்த்தேன், நான் தெளிவாக பார்த்தேன். இந்த டார்ச் லைட் வந்து ப்ரோ பொறுமையா நாடு ப்ரோ. இந்த டார்ச் லைட் எடுத்து பவர் குறைஞ்சிருச்சியா? ஃபஸ்ட்டு வந்து அது கோப்ரோ போச்சு இல்லை? ஆமாம் ப்ரோ. இங்கே அதோட கிணறு தான் இருக்குது, அது இறந்த கிணறு. இது இங்கே வா சொல்கிறேன் ப்ரோ. நான் வரல ப்ரோ. இல்லை அந்த பொண்ணை வந்து பார்த்தோன்னா மாற்றினாங்கன்னு சொன்னல. வா இங்கே வா, நான் சொல்கிறேன் வா. இங்கே தான் வந்திருக்காது. ஓகே ப்ரோ எட்டி பார்க்காது ப்ரோ, உள்ள ஒழிச்சிக்கு போகுது ப்ரோ. இது மூடிட்டாங்கய்யா, அந்த பையன் சொன்னது உண்மைதான். க்ளோஸ் பண்ணிட்டாங்க கிணறு. ஒன்றும் இல்லை, க்ளோஸ் பண்ணி தான் இருக்கு. வா காட்டுங்க. அப்படியே லைட் அடிங்க. தான் இருக்கு. எந்தல லைட் அடி ப்ரோ? என் மூஞ்சி கடிக்காது. இங்கே தான் க்ளோஸ் பண்ணிட்டாங்க இதை. எந்தல லைட் அடி ப்ரோ? அடிக்கிறனே பாரு, தெரில. மூட்டாங்க ப்ரோ. ப்ரோ அது மாதிரிலாம் விட்டு ஓட ப்ரோ, மூச்சு வாங்குது ப்ரோ. பார்த்தீங்களா? ஆனால் எனக்கு என்னன்னா கைஸ், அந்த இதில் சொன்னது அது கொஞ்சம் சின்ன கிணறு மாதிரி வந்து பையன் சொன்னான். இது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஆனால் இது கிணறு தானான்றதும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டவுட்டாக இருக்குது. ஆனால் வந்து கிணறு டவுட் ஆகுதா? ஆமாம். இப்போ பாருங்க ப்ரோ, கிணறு கைஸ்
நல்லா இல்லை வந்து போட்டு க்ளோஸ் பண்ணுவாங்க கிணறு, அதுதான் எனக்கு டவுட்டாக இருக்குது. ப்ரோ இதில் அந்த பொண்ணு மட்டும் சாவ வச்சாங்களா இல்லை கூட 4 பேர் கூட சேர்த்து சாவ வச்சாங்களா? ஆக்சுவலாக இங்கே என்ன நடந்ததுன்னா, அந்த பொண்ணு சாவறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க மேக்ஸிமம். ஓகேவா, எவ்வளோ ஓப்பனாக இருக்குது பார்த்துக்குங்க. ஸோ இந்த இடத்துல வந்து எல்லோரும் விழுந்து சூசைட் பண்ணிக்குவாங்க, சூசைட் பண்ணுறவங்களாம். என்ன ப்ரோ சொல்கிறீங்க? சாதாரணமாக சொல்கிறீங்க. அதனால தான் பிக்னிக் வந்து போகிற இடமா இதை சாதாரணமாக வந்து போகிற மாதிரி சொல்லிடுறீங்க. அதுதான், அதனால தான் வந்து பார்த்தோன்னா அந்த பொண்ணை ரேப் பண்ணி கொண்டுட்டு அது சூசைட் மாதிரி இருக்கணும்னு சொல்லி இங்கே இருக்கிற கிணத்துல தான் வந்து தூக்கி போட்டு போயிருக்காங்க. ஆனால் வந்து அது இன்வெஸ்டிகேஷனில் தான் வந்து அது வந்து மர்டர் தெரிஞ்சிருக்கு. பாரு, என்னது இது? பாம்பா? என்னது இது ப்ரோ? கரு நாங்கள் மண்ணா ப்ரோ? தெரியலையே ப்ரோ, கிட்ட போகாது ப்ரோ. ஐயோ, பிளாஸ்டிக்கியா? சே, பைப்பு. நானே கொண்டத்தில் பக்குன்னு ஆயிடுச்சு ப்ரோ. அது எப்படி இருந்தது பார்த்தீங்களா? பார்த்தேன், அதான் டக்குன்னு பார்த்தப்போ எனக்கு அப்படி தான் தெரிஞ்சுது. அவ்வளோ மொத்தம் பாம்பு மாதிரி தான் இருந்தது அது. சரி, அது கூட வந்து நம்ம அப்போ இங்கேயே கம்யூனிகேட் பண்ணி பார்ப்போமா? என்ன ப்ரோ சாதாரணமாக ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி சொல்லுங்கள், பேய்கிட்ட கம்யூனிகேஷன் பண்ணலாமான்ற. இப்போ நம்ம வந்ததே அதுக்கு தானே வந்தோம், அப்போ அது கூட பேசி தானே ஆகணும் நம்ம. ப்ரோ நீங்கள் என்ன சொன்னீங்க? வீடியோ ஃபன்னாக போக வேண்டியங்க. ஆமாம், இப்போ இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக நிறைய போகுது. ஃபன்னாக போகுதுங்களா? ஆமாம், இங்கே காது வச்சு கேட்டு பாருங்களா. உண்மையாக சொல்கிறேன், இங்கே காது வச்சு கேட்டு பாருங்க ப்ரோ. அது கேட்க தோல நல்லாவே கேட்குது. அங்கேருந்து இவ்வளோ தூரம் ஓடியதுக்குள்ள இதே வெடிக்கிற மாதிரி துடிக்குது ப்ரோ. நான் என்ன ப்ரோ பண்ணுறது சொல்லுங்கள்? சரி விடுங்க, பரவாயில்ல, பார்த்துக்கலாம், ஒன்றும் ஆகாது. நீங்கள் ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறீங்க. ஓகேவா? உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக தான் போயிட்டுருக்கு. பட் அது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ சொல்ல விரும்புது. ஆனால் இது அந்த பர்டிகுலர் கிணறா ப்ரோ இது வந்து எனக்கு தெரியல. அந்த சவுண்டு கேட்கல? அங்கே எங்கே பில்டிங் அந்த சவுண்டு கேட்கல? வேறு டார்ச் வேறு ஒர்க்கே ஆக மாட்டேதியா? ஹலோ, நீ தானா? ஏய், யாரோ ஏறாங்க எங்கள் மேலே படிக்கல, ஏறாங்க தெரியுதா? ப்ரோ தெரியும் ப்ரோ, பயத்தில் பயமாக ப்ரோ. தெரியும், க்ளீனாக தெரியும். நீ தானே அது? அது பார்த்தா ஆள் மாதிரியே இருக்கியா அது? ப்ரோ எங்கே ப்ரோ ஆள் மாதிரி பாரு ப்ரோ. டான்ஸ் ஆட போகிற மாதிரி இருக்குது ப்ரோ. ப்ரோ ப்ரோ டான்ஸ் அங்கே பாரு ப்ரோ, பாரு ப்ரோ. இரு, நான் மேலே போய் பார்க்குறேன். ஒரே ப்ரோ 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 ஓட ப்ரோ 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 கூட பொறுமையா வா. ப்ரோ ஓட ப்ரோ ப்ரோ என்னால் ஓட முடியா ப்ரோ. ப்ரோ நீ பொறுமையா வா, நீ வேகமா ஓடியாத சொல்றேன். நீ பொறுமையா வா ப்ரோ. ப்ரோ ப்ரோ நீ பொறுமையா வா, வேகமா வராத ப்ரோ. வானா ப்ரோ, தனியா விட்டு போ ப்ரோ. ப்ரோ 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 என்னால் முடியல ப்ரோ. என்னால் முடியலையா? நீ அங்கேயே இல்லையா? ஒரு நிமிஷம் போறேன். காய்ஸ் பார்த்தீங்கன்னா கூட வந்தவங்களை கூட்டு வந்தவங்களை ஒரு மனச்சாட்சியெல்லாம் விட்டு போயிடுற காய்ஸ். இங்கே தானே நீ வந்த? மனச்சாட்சியெல்லாம் விட்டு போயிடுற. நான் தெளிவாக பார்த்துட்டேன். இப்போ இதுக்கு மேலே உன்னால் இங்கேருந்து தப்பிக்க முடியாது. இப்போ நான் தனியாக தானே வந்திருக்கேன். என்கிட்ட வந்து பேசு. சுற்றி சவுண்டெல்லாம் கேட்குது. ஹலோ, எங்கே இருக்க? முருகே, பெருமாள், ஏசப்பா, அல்லா, யார் இருந்தாலும் எனக்கு காப்பாற்றுங்க. இப்போ நான் தனியாக இருக்கேன், என்கிட்ட வந்து பேச முடியுமா? உன்னால் இப்போ என்ன பண்ண முடியுமோ பண்ணு. காய்ஸ் தனியாக இருக்கும், பயமாகுது, இருட்டாகுது, என்ன பண்ணுறது தெரியல. சுற்றி எங்களை வந்து ஓட வைக்குது. இது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ கௌதம் ப்ரோ, நான் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா யோசித்த விஷயத்தை தான் பண்ண போகிறேன். ப்ரோ கௌதம் ப்ரோ, சவுண்ட்லாம் கேட்குது ப்ரோ. இதுக்கு மேலே வந்து என்னால் வந்து ஓடிக்கிட்டே இருக்க முடியாது ப்ரோ. என்கிட்ட டார்ச் லைட் கூட இல்லை ப்ரோ, இருட்டாகுது ப்ரோ. எங்களை தேடி நீ வருவ. இப்போ இவங்க ஆளை காணோம் காய்ஸ். என்கிட்ட டார்ச் லைட்டு கூட குத்துட்டு போல இவர். அப்படியே ப்ரோ, எங்கேயா இருக்க நீனே? ப்ரோ இங்கே தான் ப்ரோ. ஒரு மனசாட்சி இல்லாமல் விட்டு போயிடுறா ப்ரோ. நான் தான் உன்னை வாயான்னு தானே சொன்னேன் ப்ரோ. மூச்சு வாங்குது ப்ரோ, ஓட முடியல ப்ரோ. நான் தான் மனசாட்சி எல்லாம் விட்டு போயிடுறேன். நீ ஏன் வேகமாக ஓடியாந்த ப்ரோ? நீ மின்னல் வேகத்தில் ஓடனா நான் எங்கே ப்ரோ ஓடியாருது இந்த உடம்பு வச்சுன்னு? ஏய், அங்கே யாரும் அழுகுறாங்க. எங்க ப்ரோ? தெரியுதா? எங்க ப்ரோ? அங்கே தான் இருக்குது, கீழே தான் இருக்குது. மேலே வந்துடா நீனு சொல்கிறது இல்லை, மேலே வா ப்ரோ. கீழே பல்ல லைட் அடி ப்ரோ, லைட் அடி ப்ரோ. பார்த்து வா, பொறுமையா வா. ஆமா ஆமா, பேய்கிற கோத்து விட்டா பொறுமையா வா. வா இந்த இடத்துல தான் பார்த்தேன். எங்க ப்ரோ பார்த்தா? இந்த இடத்துல தான் பார்த்தேன்.
ப்ரோ சர்வசாதாரணமாக சொல்கிறேன் ப்ரோ. வாய் கூட வளருது ப்ரோ, பேச்சு கூட ஒழுங்கு வர மாட்டேங்க. காணும் காணும் ப்ரோ, என்னால் முடியல ப்ரோ. ஒரே ஒரு நிமிஷம் வந்து இங்கே வரேன் ப்ரோ. நான் தனியாலாம் இருக்க மாட்டேன். ஒரே நிமிஷம் வாங்க இங்கே ஒரே நிமிஷத்தில் வரேன் நான். காட்டுங்க, இதை காட்டுங்க. நீங்கள் உள்ளே இருப்போங்க, ஒரே ஒரு நிமிஷம். எங்கேயோ கரெக்டாக நீங்கள் வந்து உள்ளே போய் நில்லுங்களா, நான் சொல்கிறேன். நீங்கள் உள்ளே போய் நில்லுங்களா, உள்ளே போய் நின்று 20 கவுண்ட் பண்ணுங்க, நான் வந்துடுவேன். நான் மேலே ப்ரோ இங்கே நில்லுங்க. இங்கே தான் நிற்கிறேன் நான். 20 மட்டும் கவுண்ட் பண்ணு, கண்ணை மூடி. ப்ரோ தனியாலாம் விட்டு போகக்கூடாது. நீ கண்ணை மூடி 20 மட்டும் கவுண்ட் பண்ணு, நான் சொல்கிறேன். ப்ரோ தனியாலாம் போகக்கூடாது ப்ரோ. 1 2 3 4 5 6 7 8 9 10. என்னது இது? ஒழுங்காக என்னையா, பொறுமையாக என்ன ப்ரோ? பிரதர், நீ வந்து ஒழுங்காக கவுண்ட் பண்ணு, சரியா? கண்ணை மூடி பொறுமையாக வந்து 20 கவுண்ட் பண்ணு. நான் இங்கே தான் இருப்பேன். 1 2 3 4. நான் வந்து அந்த சீட்டு கிட்ட எடுத்துகிட்டு போகிறேன். 5 6 7 8 9 10. இங்கே தான் இருக்கியா? நான் இங்கே தான் இருக்கிறேன். என்னாச்சு ப்ரோ? சவுண்டு கேட்குது ப்ரோ. அவங்க கேமரா பார்த்து சவுண்டு கேட்குது ப்ரோ. நான் தான் வந்தேன். நான் இப்படி நவுந்துட்டு இப்படி வந்தேன். அந்த சவுண்டு தான் இது ப்ரோ. நீங்கள் அங்கேயே தான் நின்றுந்தீங்க, சவுண்டு கேட்கல ப்ரோ. நீங்கள் போன மாதிரி சவுண்டு கேட்குறீங்க ப்ரோ. நான் ப்ரோ என்ன வச்சு விளாட்றீங்களா என்ன ப்ரோ? சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ என்ன நம்ம பண்ண போகிறோம்? வாங்க, இந்தாங்க. காட்டுங்க. டார்ச்சோட சவுண்டு மந்திர தரல, சரியா? கேட்குதா அந்த சவுண்டு எப்படி கேட்குதுன்னு? யாரும் பக்கத்தில் வர மாதிரி என்ன தெரியல. எங்கள் பக்கத்தில் தான் நீ வந்திருக்கான்னு தெரியும் எனக்கு. நான் ப்ரோ சாதாரணமாக சொல்கிறேன். சரியா? இது வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு போடு ப்ரோ. இது சும்மா சீட்டு எடுக்கிறதுனால சவுண்டே ஆரம்பிச்சுது. அதுதான், இது விளையாட்டுக்கு தான். இது சொல்கிறது கேளுங்க. நீங்கள் நான் விளையாடுறீங்களா? நம்ம விளையாட்டுக்கு தான் இது, சும்மா விளையாட்டுக்கு தான் இது. ஒன்றும் இல்லை, இது ஒன்றுமே ஆகாது. நீங்கள் சொல்கிறது கேளுங்களா? இதுக்கப்புறம் நம்ம ஓட தேவையில்ல. அது வந்து பார்த்தீங்கன்னா ஓடும். சரி, கண்ண முடியுமா? சரி, கண்ண முடி. விட்டெல்லாம் போகக்கூடாது. விட்டுலாம் போக மாட்டேன். நானும் விளையாட தான் போகிறேன். உன் கூட சேர்ந்து தான் விளையாட போகிறேன். அப்புறம் ஏன் கவலைப்படுற நீங்கள்? போடுங்க. இந்த இதுதான் கண்ணை மூடின்னு போடுறத. விட்டுக்கிட்டு போயிட்டீங்கன்னா போக மாட்டேன். போடுங்க ப்ரோ. அது தம்புறோ நான் வாங்க ப்ரோ. இருக்கிற அது வரும். நம்ம இதுக்கப்புறம் ஓட தேவையில்லைன்றேன் ப்ரோ. வானா ப்ரோ, நம்மளை ஓட வச்சதில்ல இது. அது துரத்த வச்சதில்ல நம்மளை. நம்ம அதை துரத்த தேவையில்லை ப்ரோ. உனக்கு வந்து நாங்கள் சீட்டு கிட்ட விளாட்னா கோவம் வருதா? எனக்கு நல்லாவே தெரியும். என் கையில் செருப்பெல்லாம் இருக்குக்கா. வேணாக்கா நான் நகா பண்ணேக்கா. உன்னை எவ்வளோ கொலை பண்ணிட்டான். நாங்கள் என்ன பண்ணுவோம் சொல்லலாம்? நாங்கள் உங்க கூட வந்து பேசுறதுக்காக மட்டும் தானே வந்திருக்கோம். எதுக்கு இப்படிலாம் பண்ணுறீங்க? நாங்கள் சீட்டு கிட்ட விளாட்னா கோவம் வருதா? ப்ரோ நாங்கள் சீட்டு கிட்ட விளையாடுறது உனக்கு பிடிக்கலையா ப்ரோ? அப்போ நீ வந்து என்கிட்ட வந்து பேசலாம்ல. ப்ரோ போயிடலாம் ப்ரோ. வந்து எக்ஸ்ட்ரீம்னா பயம் வருது. எவ்வளோ ஸ்வெட் ஆகுதுன்றது உங்களுக்கே தெரியும். தா சீட்டு நீ வச்சுக்கோ ப்ரோ. ப்ரோ எனக்கு சரி நான் போயிடுறேன். ஒரே ஒரு நிமிஷம். பாட்டில் உள்ள இருக்கு. நில்லு தயவு செஞ்சு சொல்றது கேளு. கீழே பாட்டில் ப்ரோ. வேணா ப்ரோ, கீழே பாட்டில் உள்ள இருக்கு. பாத்துக்கலாம். நீங்க வர பார்த்துனோங்க. கீழே பாட்டில் எல்லாம் இருக்கு. காலில் குத்திக்கும். தயவு செஞ்சு சொல்றது கேளுங்க. நீங்க இப்படிலாம் பண்ணாதீங்க. சரி, நம்ம அது கூட கம்யூனிகேட் பண்ணுவோம். வாங்க, நான் சொல்றதை கேளுங்க. ப்ரோ எங்க இருக்க நீ? எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? ப்ரோ உள்ளதான் ப்ரோ இது. உள்ளதான் ப்ரோ இருக்குது. இருக்கட்டும், அது இங்கே தான். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம ஓடி வந்து துரத்த தேவையில்ல. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் வரட்டும். ப்ரோ பக்கத்தில் வந்தால் நமக்கு எதனா ஆபத்து வரப்போகுது ப்ரோ. ஃபஸ்ட்டு செருப்பு போடுங்க. வாங்க,
கீழே ஃபுல்லாக அவ்வளோ பாட்டில் ஓடு கிடக்குது. நீங்கள் ப்ரோ காலைல பாட்டில் ஒரு குத்தினோட பரவாயில்ல, உயிர் போயிடுச்சுன்னா வருமா? உயிர் கல்லு தூக்கி ப்ரோ, அதோ பாரு ப்ரோ, இவ்வளோ பெரிய கல்லு தூக்கி இந்த மாதிரி இந்த இடத்துல அடிக்குது. இதோ பாருங்க இப்படி போடுது. என்ன பண்ணுவீங்க? அது மேலே தலை மேலே வந்து இருந்தா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அதெல்லாம் விடாது, அது பைப். நான் வேற வெயிட் அந்த தூக்கி போவீங்களா நீங்க? அதுதான் அது பைப் இருக்கு. நான் தான் சொல்கிறேன்ல, அது வந்து எதுவுமே பண்ணாது. அது நான் தான் ஷோராக சொல்கிறேங்க, அது வந்து பயப்படுது. இப்போ சீட்டுக்கிட்ட விளையாடுறதுக்கு அதுக்கு வந்து பயம் தான் வந்துருக்குது. அதனால ப்ரோ பயப்படல ப்ரோ, நம்ம கோவத்தில் அட்டாக் பண்ணுது ப்ரோ. அதுதான் கோவம் வருது, அதுக்கு பயமும் இருக்குது. ஏன்னா வந்து சீட்டுக்கிட்ட விளையாடுறவங்க தானே அதை வந்து பார்த்தோன்னா இப்படி பண்ணானுங்க. இப்போ நம்ம சீட்டுக்கிட்ட விளையாடுறதுனால வந்து பார்த்தோன்னா அதுக்கு பயமும் இருக்குது, கோவமும் வருது. சரி ஓகே, நாங்கள் சும்மா வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பார்க்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் வந்து சீட்டு ட்ரை பண்ணோம். ஃபுல்லாக சீட்டு எடுத்தோம் ப்ரோ. பாரு ப்ரோ, ஏய் இப்போ ஒரு லேடி வாய்ஸ் கேட்டுது. நான் சொல்கிறீங்க அம்மான்னு யாரோ கூட்டாங்க, தெளிவாக கேட்டுது எனக்கு கேட்கல ப்ரோ. அம்மான்னு யாரோ கூட்டாங்க. வாயம் நைஸ், ப்ராமிஸாக வந்து சொல்கிறேன், யாரோ வந்து பார்த்தீங்கன்னா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டாங்க. நீங்கள் உங்களோட அம்மாவை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்களா? இப்போ அம்மான்னு கூட்டது வந்து நீங்கள் தானா ப்ரோ? ஒரு வேளை எப்படி இருக்குமோ, அவங்க அம்மாவை இங்கேயே சாவச்சிட்டு போங்க, அதனால கூட அவங்க அம்மா கூட கூப்பிடல துணைக்க நம்மளை அட்டாக் பண்ணா. இல்லை வாய்ப்பு இல்லை. அப்போ எப்படி ப்ரோ அம்மாவை கூப்பிட்டுன்னு சொல்கிறீங்க? அவங்க அம்மா இல்லை ப்ரோ, ஏதோ பாசம் இப்போ அவங்க அம்மாவை இங்கே கொலை பண்ணி சொல்லணும்னு நினைக்கிது புழக்குது. இதுக்கு மேலே கைஸ் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, கீழே போயிடுறோம். கீழே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டவுசிங் ஹாலில் வந்து அதுக்கிட்ட வந்து கொஸ்டின் கேட்டு பார்ப்போம். ஓகேவா? இதுக்கு மேலே நம்ம இந்த வீட்டில் இருக்கிறதால ஓகே கண்டிப்பாக பேசிட்டு நம்ம டவுசிங் ஹாலில் பேசிட்டு நம்ம கிளம்பிடலாம். ஓகேவா? வேறு எதுவுமே தேவையில்லை, வாங்க ப்ரோ. இருட்டாக ப்ரோ, பேக்கில் தானே லைட் நான் கையில் பிடிச்சிக்கிறேன் ப்ரோ. நாங்கள் பேக் லைட் வச்சுக்கிறீங்க, பார்த்து வாங்க. பேக் பைக் கிட்ட தானே இருக்குது? ஆமாம் ப்ரோ. ப்ரோ பொறுமையாக போ ப்ரோ. வாங்க, நீங்கள் பொறுமையாக வாங்க, சொல்கிறது ப்ரோ. தனியாக விட்டு போயிடுற, என் பின்னாடியே நான் வர மாதிரிலாம் ஃபீல் ஆகுது ப்ரோ எனக்கு. பின்னாடி யாரும் நடந்து வரல, பயப்படாதீங்க ப்ரோ. லைட்டெல்லாம் மினிக்கு எடுத்து ப்ரோ, ஒரே மாதிரி எரிய மாட்டேது ப்ரோ. யாரும் இல்லை, வாங்க நீங்கள் தைரியமாக வாங்க. கைஸ் நான் உங்கள்கிட்ட வந்து காட்டணும்னு சொன்னேன்ல, ஓகேவா? இந்த வீட்டுக்கு கீழே இங்கே எப்படி இருக்குது வாங்கலாம். பார்த்தீங்களா, இந்த இடம் ஃபுல்லாகவே சீட்டுக்கிட்டு மட்டும்தான் வந்து நிறைஞ்சிருக்குது. எவ்வளோ சீட்டுக்கிட்டு இருக்குது பாருங்களா. இது இன்னும் வந்து பார்த்தோன்னா 2-3 ஒரு 10 பேர் விளாடுவாங்கன்னு நினச்சா ஒரு கும்பலே விளாடுது போலக்கு இந்த இடத்துல. அந்த மாதிரி வருவாங்க. இப்போ அதான் எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க பாரு. நைட்டில் அந்த கும்பல் விளையாடுவாங்களா தெரியலையே, ஆனால் இப்போ நைட்டில் யாருமே இல்லையே. கௌலி சொல்லிட்டு பார்த்தீங்களா? ஆமாம், அப்போ விளையாடுவாங்க ப்ரோ. விளையாடுவாங்களா? ஆமாம், இப்போ கௌலி சொல்லிச்சு இல்லை ப்ரோ. இப்போ இந்த பக்கம் ஆனால் இப்போ யாருமே இல்லையே இங்கே இவ்வளோ லைட் நம்ம யூஸ் பண்ணுறோம். யாராவது பார்த்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்திருப்பாங்கல்ல. இப்போ இதுக்கப்புறம் வந்தா நம்ம அது கூட பேசுவாங்க, அது நம்மளுக்கு துணையாக இருக்கும். இங்கே இருக்கிற ஆத்மா வந்து ப்ரோ நம்மளை அட்டாக் பண்ண அவ்வளோ பெரிய கழுத்தி கடிது ப்ரோ. எப்படி ப்ரோ நம்மளுக்கு துணையாக இருக்கும்? புரிஞ்சிக்கும் ப்ரோ, அது புரிஞ்சிக்கனால தான் எனக்கு க்ளீனாக கேட்டுது. நான் கன்ஃபார்ம்டாக சொல்கிறேன், எனக்கு நல்லா தெளிவாக கேட்டுது. அம்மான்ற வாய்ஸ் எனக்கு க்ளீனாக கேட்டுது. அது சம்திங் வந்து ஏதோ ஒரு விஷயத்த நம்மகிட்ட வந்து சொல்கிறதுக்கு இப்போ வந்து பார்த்தோன்னா விரும்புது. அது எப்படி ப்ரோ உங்களுக்கு தெரியும்? அது ஏன்னா இவ்வளோ நேரம் வந்து நம்மளை டெஸ்ட் பண்ணியிருக்கலாம் மேபி, அதனால் சொல்கிறேன் நான். சரி வாங்க ப்ரோ போய் பார்க்கலாம். நம்ம அது கூட வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க. சிரிக்கிற சவுண்டு கேட்குதா இல்லையா? எப்படி பயப்படுற ப்ரோ? சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் ப்ரோ இதெல்லாம். அதுதான் சரி, அதுக்கு இதுக்கு ஆய் போகிற மாதிரி உட்காந்து இருக்கிற ஒழுங்காக உட்காரு. நீ இருக்கிறது ஏன் எகிரி வச்சு ஓடுருவேன்? நான் ஓட மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன், ஷூராக சொல்கிறேன். விட்டு ஓடனில்ல, அங்கே ஓடனியோ ஓட மாட்டேன் ஒன்னிங்கோ. சரி நான் டேரெக்டாக இப்போ ஃபஸ்ட்டு ஆகிட்டு கொஸ்டின் கேட்டு டக்குன்னு கிளம்பிடலாம். ஓகேவா? சரி சரி சீக்கிரம் கிளம்பு ப்ரோ. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல எனக்கு அம்மான்னு ஒரு குரல் கேட்டுது. அது உன்னோட குரல் தானா? கைஸ் எனக்கு யாரோ வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ் வந்து பேசுகிற மாதிரியான ஒரு குரல் வந்து எஸ் ஆமான் தான் வந்தது. கௌலியா சொல்லிச்சு ப்ரோ. இப்போ அதுதான் ஆமான் தான் வந்தது. அது அவங்களும் பார்த்து அந்த பக்கம் வந்து
எப்படி நான் பின்னாடி தெரியல, ரெக்கார்ட் ஆகுதானு எனக்கு சத்தியமாக தெரியல. ஆக்சுவலாக எனக்கு வந்து க்ளீனாக தெளிவாக கேட்டுகிட்டே தான் இருக்குது. நான் தான் ப்ரோ. சரி, நீங்கள் உங்கள் அம்மாவை வந்து பார்த்தீங்கன்னா அம்மான்னு சொல்லி கத்தினது நீங்கள் தான் சொல்லிட்டீங்க. ஸோ எதுக்காக உங்கள் அம்மாவை கூட்டிங்கன்ற விஷயம் எனக்கு தெரியல. நான் கேட்குற கேள்வி கரெக்டாக இருந்தால் அதுக்கு ஆமான்னு சொல்லுங்கள். உங்களுக்கு உங்கள் அம்மாவை பிடிக்குமா? ப்ரோ அம்மா பிடிக்காதவங்க யாருன்னா இருப்பாங்களா ப்ரோ? உனக்கு உங்கள் அம்மா பிடிக்குமா பிடிக்காதா ப்ரோ? உனக்கு உங்கள் அம்மா பிடிக்குமா பிடிக்காதா? எல்லாருக்குமே பிடிக்கும். அப்புறம் நான் ப்ரோ நான் கேள்வி ப்ரோ, அது ஒருவேளை அவங்க அம்மா கொடுமைப்படுத்தியிருந்தா? ப்ரோ எந்த அம்மாவை பெற்ற பொண்ணு மாதிரி பண்ண மாட்டாங்க ப்ரோ. சரி, ஓகே. சரி, அப்போ எதுக்காக உங்கள் அம்மாவை கூட்டிங்கன்னு தெரியல. ஒருவேளை உங்கள் அம்மாவை பார்க்கணுமா நீங்கள்? எஸ் ப்ரோ. ஆமான்னு வருது காய்ஸ். ப்ரோ பாவம் ப்ரோ அந்த அக்கா ப்ரோ. அம்மா பார்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க. ஓகே, உங்கள் அம்மாவை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்க. உங்கள் வீட்டில் உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியம்லாம் வந்து கரெக்டாக செஞ்சாங்களா? ப்ரோ இல்லைன்னு வருது ப்ரோ. இல்லை கைஸ், அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியம் வந்து ஏதோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் ஆகிருக்கு. இப்போ நான் தைரியமாக உட்காந்துக்கிறேன் ப்ரோ. அதுதான் அக்கா நம்மள பண்ண மாட்டாங்க ப்ரோ. அதுதான், அதனால தான் சொல்கிறேன். நான் அப்போத்துலேருந்து அதுதான் சொல்லுது, நீங்கள் தான் பயந்துகிட்டே இருக்கிறீங்க. ஓகே, இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களை வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி பண்ணீங்க. அது எதுக்காக பண்ணீங்கன்னு தெரில. எங்களை பயமுறுத்துறதுக்காக அதெல்லாம் பண்ணீங்களா? அக்கா நான் என்ன பாவம் பண்ண சொல்லலாம்? எங்களை பயமுறுத்தி நீ என்ன பண்ண போகிற? உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்துக்கிறோம். ஓகே, உங்களுக்கு வந்து நாங்கள் 2 பேரும் சேர்ந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறோம். உங்கள் அம்மாவை நீங்கள் பார்க்க ப்ரோ சேர்க்குற நீ பண்ணா ப்ரோ. அவங்க அம்மாவை கூப்பிட்டு வரணும்ல, நான் மட்டும் போய் கூப்பிட்டு ப்ரோ. நீ போ ப்ரோ, நான் வரல ப்ரோ. அக்கா கௌதம் ப்ரோ கண்டிப்பாக உங்கள் அம்மா கூப்பிட்டு வருவார், சரிங்களா? நான் வரமாட்டேன். ஏன் சுற்றி பார்க்குறேன்? இல்லை எங்கன்னா சைடில் இருந்ததுண்ணா. ஓகே, அவங்கள நீங்கள் அப்படியே இருந்து பேசினாலே அவங்களுக்கு கேட்கும் கண்டிப்பாக. அப்புறம் அவங்க நின்று இருந்து அவங்கள பார்த்து நீ மறுபடியும் தலை தெறிக்க ஓடி இல்லை நான் காண முடியறேன். ஓகே, உங்கள் அம்மா வந்து அப்போ கூட்டிட்டு வரணும்னு சொல்கிறது உண்மையா? கண்டிப்பாக வந்து கூப்பிட்டு வரணும்னா எஸ் சொல்லுங்கள். ப்ரோ அவங்க அம்மா நீங்கள் கூடணும் ப்ரோ. அக்கா ஓகே, உங்கள் அம்மா கிட்ட ஆக்சுவலாக இந்த இடத்துக்கு உங்கள் அம்மாவை கூப்பிட்டுட்டு வரேன். ஆனால் பகலில் தான் நான் கூப்பிட்டு வருவேன், நைட்டில் கூப்பிட்டு வர மாட்டேன், சரியா? உங்களுக்கு பண்ண வேண்டிய எல்லா ஃபார்மாலிட்டிஸையும் அவங்க கரெக்டாக பண்ண வைக்கிறேன். உங்களுக்கு நடந்தது மிகப்பெரிய கொடுமை. அது வந்து வேறு யாருக்குமே நடக்கக்கூடாது. நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. உங்கள் அம்மா வந்து உங்களை எப்படியெல்லாம் வாழ வைக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்கன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ உங்களோட கஷ்டம் எனக்கு புரியுது, உங்களோட கோபமும் என்னால் வந்து உணர முடியுது. ஆனால் வருத்தப்படுறேங்க, நானும் ரொம்ப கஷ்டப்படுறேன் உங்களுக்கு இது மாதிரி நடந்ததுக்கு. நாள் பார்க்கறதுங்க எப்படி, ஆனால் எனக்குள்ளே ஏகப்பட்ட பயம் இருக்குதுக்கா. அதுக்காக என்னை வச்சு டெஸ்ட் பண்ணாதீங்க எந்த விஷயத்துக்காகவும். யாரும் கத்துற மாதிரி இல்லை. 2வது வாட்டி கேட்டுது, 2 வாட்டி கேட்டுது கரெக்டாக. கைஸ் கரெக்டாக 2 வாட்டி நாய் குடி. சரி, ஓகே. உங்களை நாங்கள் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா எங்களை தயவு செஞ்சு மன்னிச்சிருக்கா. கைஸ் நல்ல வேளை எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அம்மான் கூட்ட அந்த குரல் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெளிவாக கேட்டுது. அது கேட்டனால தான் வந்து நான் டிசைட் பண்ணேன் இது கூட வந்து பேசலாம் இங்கே இருக்க ஆன்மா கூட அப்படின்னு. நான் எதிர்பார்த்த மாதிரியே அந்த ஆன்மாவும் கரெக்டாக நான் கெஸ் பண்ண மாதிரியே அவங்க அம்மாவை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்காக தான் விரும்பியிருக்கு. கண்டிப்பாக அவங்க அம்மாவை நான் நாளைக்கு கூப்பிட்டு வரேன். இப்போது நம்ம கூட வந்தவர் இப்போது கூல் ஆகிட்டாருன்னு நினைக்கிறேன். ரொம்ப பதட்டத்தில் இருந்தார். இப்போ தான் ப்ரோ என் மூஞ்சி ஒரு சிரிக்கிற மாதிரி வருது. ஆரம்பத்தில் ஸ்டார்டிங்கில் சிரிச்சிங்க, நடுவில் கொஞ்ச நேரம் பார்க்கணுமே. காய்ஸ் வேறு லெவல் எக்ஸ்ட்ரீம் ஆகிடுச்சு காய்ஸ். நீங்கள் வந்து நேரில் வந்து பார்த்தீங்கன்னா யார் என்ன நான் இருக்குன்னு தெரியாது, கண்டிப்பாக தெரியாது. நான் இவ்வளோ பெரிய உருவமாக இருக்கோ கொஞ்சம் சம்பாளிச்சினேன். பட் என்னால் ஓட முடியல, தனியாக விட்டு ஓட்டார், அது வேறு விஷயம், அது விடுங்க. ஆனால் எக்ஸ்போர்ட் பண்ணவே இல்லை வயசு. லாஸ்ட்டாக அந்த அக்கா அவங்க அம்மா பார்க்கணுன்னாங்களே,
அதில் நான் கொஞ்சம் இதுவாகிட்டேன் வயசு. பாவம் இப்போ எல்லாருக்குமே அம்மா பார்க்கணுன்னு ஆசை இருக்கும். இப்போ அவங்களுக்கும் இருக்குது. நாளைக்கு நான் வரமாட்டேன், கௌதம் ப்ரோ கண்டிப்பாக வருவார், எங்கள் அம்மா கொண்டு வருவார். பாய் கைஸ், குட் நைட்.